பணிவையும் வணக்கத்தையும் முதற்கு முடித்தார்கள். நிகழ்வு இப்பொழுது உரையாக தொடங்குகின்றது. முதலாவதாக தொல்காப்பியத்திற்கு அடுத்தபடியான ஒரு இலக்கண நூல் இன்று நாம பள்ளிக்கூடங்களிலும் சரி கல்லூரிகளிலும் சரி அதிகமாக பாடநூலாக வைத்திருப்பது நன்னூல். கொண்டே போலாம். பழங்காலத்தில் மட்டுமல்ல, இன்று கூட தமிழகத்தினுடைய பொருளாதாரத்திலே எழுதியவர்கள் இதற்கு முன்னதாக இந்த செய்கிறார். நூல்களை பெற்று சேர்ப்பதற்காக மற்றும் இணைப்புரை திரு கார்வேந்தர் ஐயா அவர்கள் ஆவணப்படுத்திட அதன் பதிப்பினை இப்பொழுது கவின் பதிப்பகம் வெளியிட தன் அருட்கரங்களால் கொங்கு ரத்தினங்கள் கொங்கு மாமணிகள் நூலினை வெளியிட்டு நிகழ்வை வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற சிறவை ஆதீனம் 4ஆம் வட்டம் சீர்குளர் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளை பணிந்து விண்ணப்பி. தமிழ் பேசுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உலகம் முழுசு இருக்கிறாங்க. உலகம் முழுசு இருக்கிற அனைத்து தமிழ் பேசுறவங்களுக்கும் மிகவும் பிடிச்சமானது ஏன் நீங்க பள்ளிகள்ல மட்டும் தமிழை கட்டாயமா பண்றீங்க? நம்முடைய பாரதத்துல நேரம் வந்து விட்டது. மருத்துவமும் தமிழ்ல வரணும், டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்ல வரணும். எல்லாமே இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கலும் தமிழ்ல கொண்டு வாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேஷ்ல மத்திய பிரதேஷ்ல டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஹிந்தியில கொண்டு வந்து மெடிக்கல்லாம் பியூரா ஹிந்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுல் மெடிசன் 5 வருஷமா ஹிந்தியில படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கற்றல் திறன்ல பெட்டரா இருக்கு. இதை பண்ணுங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கு டிபேட் நம்முடைய சமுதாயத்தில் நடக்குது. இது கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சைகள் நடப்பது நல்லதாக நான் பார்க்கின்றேன். இந்த மாதிரி ஒரு கட்சிகள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் இந்த கருத்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் கட்டாயமா படிக்கணுமா, 5ஆம் கிளாஸ் வரை படிக்கணுமா, 8ஆம் கிளாஸ் வரை படிக்கணுமா, எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த டிபேட்டினுடைய எண்டுல ஒரு நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும். எல்லா நல்ல நம்முடைய குழந்தைகள் படிப்புல மேலே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பு ஆசை. எனது அரசியல் கலக்காத ஒரு மேடை அப்படிங்கிறனால என்னுடைய கருத்தை நான் திணித்தால் அது தவறாக சென்றுவிடும். ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர்களுக்கு, சான்றவர்களுக்கு, சுவாமிகளுக்கு, முன்னருக்கு இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை புத்தகத்தை படித்ததை போலவும் புதிய புத்தகத்தை எதிர்பார்ப்பதற்கு ஒப்பாகவும் அற்புதமான உரையை நம்மிடையே வழங்கி அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மேடையிலே பதிவு செய்திருக்கின்றார். நம்முடைய ஐயா கார்வேந்தன் அவர்கள் கொங்கு வைரங்கள் என்கிற நூலினை எழுத வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, 9 நவரத்னங்கள் என்று சொல்வார்களே, அதுபோல 9 நூல்களையும் திரு கார்வேந்தன் ஐயா அவர்கள் படைக்க வேண்டும் என்பது நம்முடைய வழிபாடாக இருக்கின்றோம்.